ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ஒரு துறவி அவரோட சீடர்களோட ஒரு ஊர் வழியாக பயணம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒருத்தன் அங்கே ஒரு மாடை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை பிடிச்சிட்டு அதை கட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தானாம். அப்போ இந்த துறவி அவரோட சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டாராம், நீங்கள் இந்த சுச்சுவேஷன் பார்க்குறீங்கல்ல, அந்த மாடை அவர் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இதில் யார் முதலாளி, யார் அவருக்கு அடிமை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இந்த சீடர்கள் எல்லாம் யோசிச்சாங்களா, என்ன இந்த குரு இப்படி முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறாரு. ஆப்வியஸ்லி 5 அறிவு படைச்ச மாடு, விலங்கு, அதுதான் மனுஷனோட ஸ்லேவாக இருக்க முடியும். ஸோ மனுஷன் தான் முதலாளி, மனுஷன் தான் குருவே அப்படின்னு. இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொன்னாங்களா, நோ டவுட், அன்டவுட்டட்லி அந்த மனிதன் தான் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படியே அந்த மாடு திமிரி அவனோட கையிலேருந்து விடுவிச்சுட்டு ஓடி போயிடுச்சான். ஓடி போன அப்புறம் என்னாச்சு, இப்போது இவன் இந்த மனிதன் இந்த மாடு பின்னால் ஓடுறானா. இப்போ குரு கேட்டானா, இப்போ சொல்லுங்கள் யார் முதலாளி, யார் ஸ்லேவ் அப்படின்னு. அப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பசில்டாக இருந்ததான், இவரோட சீடர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த மாடை 5 அறிவு, ஆனால் அந்த மனுஷனால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ஓடுது, அதை பிடிக்க இவன் பின்னால் ஓடுறான். அப்போ குரு சொன்னாராம், இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஞானம் பெற்றவர்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு. என்ன விஷயம்னா, நம்மளோட லைஃப்பில் நமக்கு இருக்கிற பல விதமான அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது அந்த அட்டாச்மெண்ட் எந்த விதமாக வேணாலும் இருக்கலாம். உங்களோட குணங்கள் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், அதாவது கோபம், குரோதம், லோபம், காமம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இல்லைனா பணப்பற்றா இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்க உங்கள் மேலே திருப்பி அன்பு செலுத்தணுங்கிற அந்த ஏக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களான பல விஷயங்கள் இந்த மாடு மாதிரி அது ஓடணும்னு நினச்சாலும் நம்ம அதை சம்டைம்ஸ் நம்மளையும் அறியாமல் இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அந்த இறுக்கி பிடிக்கிற வரைக்கும் நமக்கு அது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு திமிர மாடை பிடிச்சி இழுத்து வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த ஆளுக்கு. அதே கஷ்டம்தான் இந்த மாதிரி இமோஷன்ஸ், இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிடிச்சி வச்சோன்னா நம்மளோட மனசுக்கு கஷ்டம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாரையோ ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்களுக்காக நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ரெசிப்ரோகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏன் நம்மளை இவங்க வேல்யூ பண்ணுறதில்ல, நமக்கு ஏன் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ அது உங்களுக்கு பெயின் தான் காஸ் பண்ணுது. ஆனால் நீங்கள் அதையே கொடுக்குற இடத்துல இருந்துட்டு நீங்கள் அன்பு செலுத்துங்க, விட்டுருங்க, மீதியெல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. ஸோ அந்த மனுஷன் எப்படி அந்த மாடை பிடிச்சி கஷ்டப்படுறானோ, அதே மாதிரி நம்மளும் லைஃப்பில் அட்டாச்மெண்ட்ஸுங்கிற விஷயத்தை பிடிச்சிட்ருக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டம்தான். நம்ம டிட்டாச்மெண்ட் லேர்ன் பண்ணிட்டோம்னா லைஃப் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த குரு அந்த சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாராம். நம்ம லைஃப்லேயும் நமக்கு இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், ஸ்லோவாக டிட்டாச் ஆக ட்ரை பண்ணலாம். நம்ம என்ன சொன்னாலும், நம்ம என்ன பண்ணாலும், நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும். அவங்க யாரோட பிஹேவியரையும் நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சொல்கிறாங்களே தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அப்போ அதுக்கு என்னென்னா, அதாவது இது நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருக்குது. அதாவது தெய்வத்தால் ஆகாது நின்னும்னா எத்திஸ்ட்க்கு சொல்கிறதா கூட வச்சுக்கலாம். இல்லை கடவுளை மட்டுமே நம்பி நான் உட்காந்துருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லாமல் நம்ம நம்மளும் இந்த விஷயத்துக்கான முயற்சிகளை நம்ம லைஃப்பில் எடுத்தோன்னா நம்ம ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்போம். இப்போ இந்த லேர்னிங் டிட்டாச்மெண்ட், அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுக்கு யார் மேலேயோ அது ரொம்ப கோவமாக இருக்குன்னா நீங்கள் அதை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்க முடியாது. அதே போய் தொலைடும், நமக்கு என்ன, யூனோ திஸ் இஸ் டீச்சிங் சம்திங், நான் இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம், எனக்கு இந்த அட்டாச்மெண்ட் வேண்டாம், மேபி ஐ எம் லேர்னிங் டிட்டாச்மெண்ட்னு உங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூ வில் ஃபீல் வெரி ப்ளசண்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, ஐ மீன் நல்லா கேளுங்க, கேட்டுட்டு என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.